ஜீவா, நீ போகும்போது என்ன கோவில்ல விடுறியா? என்ன திடீர்னு கோயிலுக்கெல்லாம்? அம்மாவுக்கு பிறந்த நாள்டா, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் கிளம்பி வா. உன்னை விட்டா அப்படியே நான் கடைக்கு போறேன். சூப்பர் ஜீவா, அப்ப நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அண்ணே, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். உன் ஃப்ரெண்டுகிட்ட நீ இப்பயே சொல்லி வச்சிரு. கண்ணா, நீ குளிக்க போறியா? எஸ். ஏன்? இருடா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஐயோ, நான் ஒரு 5 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துடுறேனே. ரொம்ப பண்ணாதடா, 5 நிமிஷம் தான், நான் வந்துடுறேன். சரியா அண்ணே? 5 நிமிஷம் தான், அப்புறம் லேட் ஆனா கதவு தட்டுவேன் பாத்துக்கோங்க. போடா போடா. பார்த்தா அங்க இருக்கிறதெல்லாம் தெரியுதுன்னா, அப்ப அங்க இருந்து பார்த்தா குளிக்கிறதெல்லாம் தெரியுமே. ஐயோ, அப்படியா? ரைட்டு. டேய், நான் வந்துறேன்டா. இன்னொரு 1/2 hourல அங்க இருப்பேன். இவன் ஒருத்தன் போன் பேசுறதுக்கு வேற இடம் இல்ல. ஐயோ ஐயோ ஐயோ, யாராவது இப்படி வந்துட்டே இருந்தா நான் எப்படிதான் குளிக்கிறது? ஓகேடா, வந்துட்டு கூப்பிடுறேன். பாய். அண்ணி, சீக்கிரம் அண்ணி. நீ முதல்ல கிளம்புடா. யப்பா, என்ன எவ்வளவு வசதியா வச்சிருந்தீங்கப்பா. இப்ப பாருங்க, உங்க பொண்ணு குளிக்கிறதுக்கு கூட பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பாத்ரூம்க்கு வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஹலோ, சொல்லுங்கண்ணே. கேக்குதா? இந்த ஒரு நிமிஷம் போடுங்க. ஹலோ, இப்ப கேக்குதா? இப்பயும் விட்டு விட்டு கேக்குதா? நல்லா கேக்குதானே? ஆமா ஆமா, ஒரு சில டயத்துல வீட்டுக்குள்ள நல்லா கேக்குது, ஒரு சில டயத்துல கேட்க மாட்டேங்குது. அண்ணே, இப்ப கேக்குதானே? பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம்னே, விடுங்க. ஏன் பிரச்சனையை தவிர உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் பேசி தீர்க்க முடியற பிரச்சனை தான். பொறுங்கண்ணே. யாரு உள்ள? நான் தான். ஏப்பா, கீழே ஏதாவது விழுந்துட்ட? இல்ல இல்ல இல்ல, டம்முண்டு சத்தம் கேடுச்சு, அதே என்னதுன்னு கேட்டேன். சரி சரி, சொல்லுங்கண்ணே. கடைக்கு வந்துட்டு கூப்பிடுறேண்ணே. சபா, என்ன இந்த அண்ணி இவ்வளோ லேட் பண்ணுது? அண்ணி அண்ணி, சீக்கிரம் அண்ணி. ஓ, 5 நிமிஷம் சொல்லிட்டு எவ்வளவு நேரம் அண்ணி? ஐயோ, உள்ள என்னதான் பண்றீங்க? உள்ள என்னடா பண்ணுவாங்க? வரடா, நீ போ. சோ, சீக்கிரம் வாங்க அண்ணி. 1/2 மணி நேரம் ஆச்சு அண்ணி. டைம் ஆகுது இல்ல எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணி. டேய், இப்போ நீ போல, உன் அவ்வளவுதான்டா. போடா. ஷோ, சரி. இவங்களை குளிக்க விட்டு தப்பா போச்சு. பேசாம நம்ம குளிச்சுட்டு வந்திருக்கலாம். அண்ணே, 5 நிமிஷத்துல குளிச்சுட்டு வரேன்னு சொன்னதை நம்பி அனுப்பிச்சது தப்பா போச்சுண்ணே. அண்ணி இன்னும் வரல பாருண்ணே. என்னடா செய்யறா இவ? எனக்கும் கடைக்கு நேரம் ஆகுதுல்ல. சரிண்ணே, நீ வண்டி சொல்லிட்டியா? உனக்கு சங்கர் தெரியும்ல, இந்த மாவு வரப்பாங்களே, அந்த வீட்டானே தானே? அவனே தான். நீ போய் அவன்கிட்ட வண்டியை வாங்கிக்க. இல்லை,
பத்திரமா பார்த்து ஓட்டணும்டா. ஏன்னா வண்டி புல்லட்டு. புல்லட்டா? ஆ. புல்லட்னா அப்படி இருக்குமே, செமனே. கால் எட்டும்லடா. அண்ணே, இதெல்லாம் டூ மச்னே, நான் வளர்ந்துட்டேன். சரி சரி, பார்த்து ஓட்டு, வேகமா ஓட்டக்கூடாது, புரியுதா? அண்ணே, சும்மா கில்லி கில்லி மாதிரி ஓட்டுவண்ணே. ஜீவா 2 minutes இரு, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன், சரியா? குட்டி அண்ணி, ம்? நீங்க தான் போயிட்டு சீக்கிரம் வர ஆளா? இந்நேரம் நான் கிளம்பி போயிருந்தேன்னா திருச்சியை தாண்டி போயிருப்பேன். 5 நிமிஷம் எத்தனை 5 நிமிஷம் நீ? ச்சே. ம். சரி போடா போடா. ஏன் மீனா, குளிக்க போய் எம்பிட்டு நேரம் ஆகுது. அவன் தான் வெயிட் பண்றான்னு தெரியும்ல, சீக்கிரம் வரலாம்ல. இப்ப பாரு, நான் இன்னும் கடைக்கு போகல. எனக்கு மட்டும் பாத்ரூம்குள்ள இவ்ளோ நேரம் இருக்கணும்னு வேண்டுதலா? பாத்ரூம்குள்ள ஓட்ட ஜீவா. ஓட்டையா? நான் இப்பதானே குளிச்சுட்டு வந்தேன், ஓட்டெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இருந்துச்சு ஜீவா, இத்தனோண்டு ஓட்ட, இத்தனோண்டு தான்டா. ஆனா அது வழியா பார்த்தா வெளியில எல்லாமே தெரியுது. இப்ப கூட பாரு, நான் குளிக்க போனா கண்ணா வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். இல்லடி, அவனுக்கு ஏதோ வெளியே கிளம்பணும்னு சொல்லிட்டு இருந்தான்ல, அதான் வந்து தட்டி இருப்பியான். டெய்லியுமா வந்து தட்டிட்டு இருக்கியான்? இல்ல ஜீவா, இங்க எனக்கு இந்த பாத்ரூம் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் குளிக்க போகும்போது யாராவது பின்வாசலுக்கு வந்துடுறாங்க. உன் அண்ணன், கதிரு, கண்ணன்னு யாராவது ஒருத்தவங்க போனை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அவங்க அப்படி வெளியில இருக்கும்போது என்னால எப்படிடா குளிக்க முடியும்? வீட்டுக்குள்ள சரியா சிக்னல் கிடைக்கலன்னு தான் வெளியே வந்து போன் பேசுறாங்க. அவங்க பேசுறது பின்வாசல் முத்தத்துல, நீ பாத்ரூம்குள்ள குளிக்கிற. எனக்கு என்னமோ வசதியா இல்ல ஜீவா. எங்க வீட்ல ரூம்குள்ளேயே பாத்ரூம் இருக்கும். குளிச்சிட்டு அப்படியே வந்து ட்ரெஸ் மாத்தினாலே போதும். அங்க எப்ப வேணா குளிக்கலாம், யாருமே கேட்க மாட்டாங்க. இங்க காலையில எந்திரிச்ச உடனே குளிக்க வேண்டியதா இருக்கு. லேட்டா குளிச்சா ஏன் இன்னும் குளிக்கலன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. குளிக்கிறதுக்கு போனேன்னு வெயி, அங்க ஒரு கியூ. அதுல சண்டை போட்டு இடம் புடிச்சு உள்ள போனா இப்படி யாராவது வெளியில வந்து நடந்துட்டு இருக்காங்க. எல்லாத்த விடவும் கதவுல ஓட்ட. அதெல்லாம் கூட விடு ஜீவா, குளிச்சிட்டு அதே ஈரத்துல நின்னு புடவை வேற மாத்த வேண்டியதா இருக்கு. இது பாரு, புடவை எல்லாம் நனைஞ்சு போயிருக்கு. இத நனையாம கட்டணும்னா சர்க்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. குளிச்சிட்டு நைட்டி போட்டு ரூம்குள்ள வந்து புடவை மாத்தலாம்னா அதுவும் முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்குடா ஜீவா. நீ சொல்றதெல்லாம் புரியுது, ஆனா என்ன செய்யறதுன்னு தெரியல. ரூம்ல மட்டும் ஒரு பாத்ரூம் கட்டி கொடுக்க சொல்லு ஜீவா, கோடி புண்ணியம் கிடைக்கும்டா. பாத்ரூம் கட்டுறதா? இது பாரு, என் கழுத்துல இத்தான் தண்டி செயினை போட்டிருக்கீங்கல்ல, இதுல பாதிய கூட எடுத்துக்கோங்க. ஒரு பாத்ரூம் கட்டி கொடுங்களேன். சரி பாப்போம், கொஞ்சம் கிளம்பி வரியா? ரொம்ப நேரம் ஆச்சு, கடைக்கு வேற போகணும். நீ உன் வேலையில மட்டும் கரெக்டா இருப்பியே. இரு, 2 நிமிஷத்துல வரேன். மீனா சரியாதான் சொல்றா, ஆனா வீடு இப்ப இருக்கிற நிலைமையில நான் என்னத்தை செய்ய முடியும்? ஏடா ஜீவா, மீனா என்ன சொல்லுது? அண்ணே, மீனா என்ன சொல்லுதுன்னு கேட்டேன்டா. என்ன சொல்லணும்? இல்லடா, அந்த பிள்ளை நம்மளுக்காக அவங்க வீட்டுல எல்லாம் போய் சண்டை போட்டு வந்துச்சே, அதான் ஏதாவது சொல்லிச்சா இல்ல ஒன்னும் சொல்லலான்னு கேட்டேன். அதை பத்தி ஒன்னும் சொல்லி என்ன மூர்த்தி, என் முல்லையோ தனமோ வீட்டுல போய் சண்டை போட்டு வந்தா நம்பலாம். ஜீவா பொண்டாட்டி போய் தான் வீட்டுல சண்டை போட்டு வந்திருக்கா, அதான் நம்பவே முடியல. மீனா ரொம்ப நல்ல பிள்ளை மாமா. நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை தெரிஞ்ச உடனே அவங்க அப்பான்னு கூட பார்க்காம நம்மளுக்காக சண்டை போட்டுருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய விஷயம். அத சொல்லு. அதெல்லாம் சரிதானே, கதிருக்கு ஆக்சிடென்ட் பண்ற அளவுக்கு போயிட்டாங்களேன்னு அங்க போய் சண்டையை போட்டு வந்திருக்கா. ஆனா கதிர் அவங்க அப்பா அடிச்சது தப்புன்னு நேத்து வரைக்கும் என்கிட்ட சண்டையை போட்டுட்டு இருக்கா. டேய், பொண்ணுங்க எப்பயுமே அப்படித்தான்டா.
கல்யாணமாகி வந்த உடனே பூந்த வீட்டில் பிறந்த வீட்டை விட்டு தர மாட்டாங்க, பிறந்த வீட்டில் பூந்த வீடை விட்டு தர மாட்டாங்க. இதாடா பெண்களோட சிறப்பு. ஆனா கதிர்கிட்ட மட்டும் இன்னும் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டே இருக்காளே, பேச மாட்டேங்கிறாளே. அண்ணா உங்க கோவம் சரிதானே. கண்ணன் அடிச்சாரு, நான் போய் திருப்பி அடிச்சேன். ஆனா அவர் அவளோட அப்பா இல்ல. அந்த நேரத்துல அவர் அவளோட அப்பான்னு நான் பார்க்கல, எனக்கு அது தோணவும் இல்லை. ஏன் தப்பு தான். கிடையவே கிடையாது கதிரு. அந்த ஆளு நமக்கு என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அன்னை மட்டும் சுதாரிச்சுக்கிட்டு வண்டிய பத்திரமா ஓட்டணும்னா உங்க 2 மூஞ்சும் நேரம் பேந்திருக்கும் தெரியுமா. அவனை அடிச்சு சரதாண்டா. அப்படி இல்லை மாமா. அவரை தனியாளா பார்த்தா நான் அடிச்சது தப்பில்லைன்னு தான் தோணும். ஆனா அவர் அண்ணனோட மாமனார், நம்ம குடும்பத்தில் ஒருத்தர். நான் அதை யோசிச்சிருக்கணும். ஆனா எனக்கு அப்படி யோசிக்க வரலையே. தப்பு தானே. விட்றா, அவர் என் மாமனார் மாதிரி நடந்திருந்தா அப்படி யோசிக்க தோணுமா? அந்த ஆள் நம்ம எல்லாத்தையும் வேற மாதிரி தானே பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன செய்யறது? ஏடா ஜீவா, அடுத்து உங்க மாமனார் என்ன செய்ய போறாருன்னு நினைக்கிற? அது தெரிஞ்சா சொல்றா. அவரு எல்லா விஷயத்தையும் ஜீவா கிட்ட போன் பேர போன் போட்டு கேட்டுக்கிட்டு செய்யற மாதிரிலாம் சொல்லுத. இல்ல மாமா, மீனா வேற நம்மளுக்கு அங்க போய் சண்டை போட்டு வந்துருக்கு. அந்த ஆளுக்கு திரும்பவும் கோவம் வருமா இல்லை இப்படியே விட்டுருவாரான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கோவம் வந்தா அவரால் என்ன செய்ய முடியும்னே? அவரால் செய்ய முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டாரு. அவர் எதுவும் செய்ய மாட்டாருன்னு தானே தோணுது. அவர் பொண்ணு எப்படி இருப்பாங்களோ, நம்ம வீட்டில் எப்படி பார்த்துப்போமோன்ற கவலை அவருக்கு இருந்திருக்கும். இப்போ அவங்க நல்லா இருக்காங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். தவிர நமக்காக அவங்க அங்கே போய் சண்டை போட்டிருக்காங்கன்னா அண்ணன் நல்லா பார்த்துக்குதுன்னு தானே அவர் நினைப்பாரு. அதனால அவர் ஒன்றும் செய்ய மாட்டாருண்ணே. ஏன்டா ஜீவா, கதிர் எப்படா அவ்வளோ ஓரமா பேசி போலங்களையா? இதுக்கு தான் நான் வாயை திறக்கிறது இல்லை. ஏலே, நீ பேசுறா கரெக்டாக தானே பேசுறவன், அப்புறம் பேசுறதுக்கு என்ன? டேய் இங்கே பாடுறா கதிர், அவங்க என்ன செய்வாங்க இவங்க என்ன செய்வாங்கல்ல யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்க, வேலைக்கே ஆகாது. அதெல்லாம் பார்த்துட்டோமே நம்ம. எந்த பிரச்சனை இருந்தாலும் பார்த்தானே ஆகணும். சரி, நம்ம ஒரு டீ அடிச்சு வரேன். உங்களுக்கு டீ வேணுமா? வேணாம். இல்லைண்ணே. மூர்த்தி, நான் வரேன். சர்பத்து குடிக்கணும். வெயில் வெயில் என்ன வெயில் மச்சான். வாங்க மாமா. ஏலே, என்னடா சிரிப்பு? ஒன்றும் இல்லை, ஆட சும்மா சொல்றா. ஒன்றும் இல்லை. நீயும் அவங்களும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்களேன்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் சந்தோஷமாக தான் இருக்கீங்கன்னு இப்போ தான் தெரியுது. அதான் சந்தோஷமாக இருக்குண்ணே. என்னடா நான் சொல்லணும்னு நினைச்சேன், அதை நீ சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்ன நினச்ச? ஆ ஆ ஆ ஆ. உனக்கும் முல்லைக்கும் அடிபட்டு இருந்தப்ப நீங்க 2 பேரும் பார்வையாலே பேசிக்கிட்டீங்களே, நல்லா இருந்துச்சுடா. எது பார்வையால் பேசிக்கிட்டமா? இது என்ன புது கதையாக இருக்கு? டேய் டேய் டேய், எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. நம்ம வீடே உங்க 2 பேரை நினைச்சுதான் கவலைப்பட்டு இருந்துச்சு. இனி உங்களுக்கு செட் ஆயிரும்டா. செட் ஆகலனா மட்டும் என்னவா? போன கஸ்டமர் வராங்க, கவனி போ. பார்வையால் பேசணுமாம்ல. என்னக்கா வேணும்? 2 குளிக்கிற சோப்பு கொடுங்க. ஏங்க, மாத்திரை போடாமலே வந்துட்டீங்களே. வீட்லயே இப்படி மறந்துடுறிய? கடையில மாத்திரை சாப்பிட்டீங்களா இல்லையா? கடையில் எங்கே சாப்பிட்றது, மறந்தே போச்சு.
டாக்டர் தான் காயம் பெருசா இருக்கு, வலி தெரியாம இருக்கணும்னா மாத்திரை போடணும்னு சொன்னாங்கல்ல. ம் வலி தெரியாமல் இருக்க தானே போட சொன்னார். எனக்கு தான் வலி இல்லைன்னு சொன்னேனே. இது பாருங்க, வலி இருக்கோ இல்லையோ, காயம் ஆறாம செப்டிக் ஆயிடுச்சுன்னா இல்லை இல்லை, வேலை செய்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்புறம் என்னையே எல்லாரும் மாத்திரை சாப்பிடுன்னு சொல்றாங்க. நான் வேலை செய்யாம இருக்கேனா? ஆத்தி, நான் சும்மா தான் சொன்னேன், உடனே திட்டிடாதீய. நீ வேலை செய்யலைன்னு நான் சொல்லலை. கடையில் நிறைய வேலை செய்கிறது, வெயில் அலையிறது, அதெல்லாம் சொல்கிறேன். ம், அதுக்குன்னு கண்டுக்காம இருக்காதீய. நீ உன்னை கவனிச்சுக்கோ. நீங்களும் உங்களை கவனிக்க மாட்டிய, யாராவது கவனிக்க வந்தாலும் திட்டுவிய. என்ன கவனின்னு நான் உன்கிட்ட சொன்னேன். வீட்ல எல்லாரும் நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு காயம் ஆறிடுச்சான்னு என்னைய தானே கேக்குறாங்க. அவரு சின்ன பையன் இல்லைன்னு சொல்லு. ம், சரிங்க, சொல்லிடுறேன். ஏய் என்னாச்சு? ஒழுங்கா பார்த்து இருக்க மாட்டியா? எப்ப பாரு எதையா உருட்டிக்கிட்டு எங்கேயா இடிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு. ஏங்க, இதுதாங்க ஃபர்ஸ்ட், வேற எப்பங்க இடிச்சேன்? அதான் வார 2 தடவை தண்ணி சொம்ப தள்ளி விடுறே, அது போதாதா? இடிச்சு தாங்கல. அம்மா, ஏய் ரத்தம் வருது பாரு. பஞ்சு இருக்கா? பரவாயில்ல விடுங்க. பஞ்சு இருக்கான்னு மட்டும் தான் கேட்டேன். இல்ல. இதை எங்க இருந்து எடுத்திய? பஞ்சு எங்கன்னு யார்ட்டும் கேட்க முடியல, எல்லாம் படுத்துட்டாங்க. அதான் சமயக்கட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தேன். ஏங்க, இது இட்லி துணிங்க. ஓ சரி, இனிமே இதுல இட்லி பண்ண வேணாம். ஐயோ, அக்கா இட்லி பண்றதுக்கு தேடுவாங்க. வேற துணியே இல்லையா வீட்ல? இப்ப இட்லி ரொம்ப முக்கியம். என்ன செய்ய போறீங்க? சரி இந்தா, நீயே தொடச்சுக்கோ. மருந்தெல்லாம் போட்டிருக்கல? இப்பதாங்க போட்டேன். சரி, இந்த துணியை வச்சு கட்டிக்கோ. அது கொஞ்சம் கூட. மறுபடியும் எங்கேயா இடிச்சுக்காம தூங்கு, சரியா? இன்னும் என்ன நின்னுட்டு இருக்க? பாடு. ஏங்க, ஏங்க, உங்களுக்கு டீ? டீயா? ம், அதே எங்க எடுத்துட்டு வந்துட்டு? இல்லைங்க, நான் குடிக்கிறதுக்கு போட்டேன், அப்படியே உங்களுக்கும் சேர்த்து போட்டேன். இல்ல, அதையே ரூம் வரைக்கும் எடுத்துட்டு வந்துக்கிட்டு நான் வெளியே வந்து குடிப்பேன்ல. இல்லைங்க, நான் டீ போட்டேன், நீங்க வெளியில வரல, அதான் இங்க கொண்டு வந்தேன். நான் குளிச்சுட்டு வந்து தான் டீ குடிப்பேன். குடிக்காம டீ குடிச்சா டீ கோச்சுக்குமாக்கும். ஏங்க, ரொம்ப நேரம் புடிச்சிட்டே இருக்கேன், சுடுது கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா? ஏங்க, டீ ஆறிட போதுங்க, டீ குடிங்க. கொடுங்க. இல்ல நானே வச்சிடறேன். ஐயோ பரவாயில்ல, கொடுங்க. இல்ல நானே கழுவி வச்சிடறேன். கொடுங்களேன். இல்ல
இருக்கட்டும். உனக்கு தான் அடிபட்டிருக்குல்ல, ரெஸ்ட் எடு. டீ போடுறேன் அது இதுன்னு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காது. ஏங்க நீங்களும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? உங்களுக்கும் அடிபட்டிருக்குல்ல, எதுக்கு கடைக்கு போறிய?